அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது இம்யூனிட்டி பூஸ்டரான இஞ்சில எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். அதே கடாயில் தோல் நீக்கின 50 கிராம் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னி மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான இஞ்சி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.